அதிமுக கூட்டணியில் உள்ள பாமக தலைவர் அன்புமணிக்கு கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் அதிமுக சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பாமக நிர்வாகி திருமண நிகழ்ச்சிக்கு புதுப்பேட்டை பண்ருட்டி வழியாக நெய்வேலிக்கு சென்ற பாமக தலைவர் அன்புமணிக்கு தொரப்பாடி பேரூர் அதிமுக மற்றும் பண்ருட்டி நகர கழக அதிமுக சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதையடுத்து தொரப்பாடியில் அதிமுக மாவட்ட அம்மா பேரவை கழக செயலாளர் கனகராஜ் தலைமையிலும் பண்ருட்டியில் நகர கழக செயலாளர் மோகன் ஆகியோர் தலைமையிலும் ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டு பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணிக்கு வரவேற்பு அளித்தனர். கோவை முப்பெரும் முதல்வர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மலைவாழ் மக்களுக்கு அதிமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி, புரட்சித் தமிழர் ஆகியோரது பிறந்த நாளை ஒட்டி வால்பாறை தொகுதிக்கு உட்பட்ட காடம்பாறை மலைவாழ் மக்களை சந்தித்த மதுக்கரை நகர கழக செயலாளர் சண்முகராஜா நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்ததும் அவர்கள் அனைவருக்கும் இலவசமாக வீடு கட்டி தருவதாகவும் உறுதியளித்தார். அப்போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கஸ்தூரி பாசு உள்ளிட்ட அதிமுகவினர் பலர் உடன் இருந்தனர். தர்மபுரி மாவட்டம் அரூரில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணியை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து அமைக்கப்படவுள்ள குடிநீர் சுத்திகரிப்பு நிலைய அடிக்கல் நாட்டு விழாவில் அதிமுக நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். தங்கள் கோரிக்கையை ஏற்று குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க முன்வந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினருக்கு பொதுமக்கள் தங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். நீலகிரி மாவட்டம் உதகை சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் தலைமையில் முள்ளிக்கூர் மற்றும் சுற்றுப்புற கிராமங்களில் நடைபெற்ற பிரச்சார ஏற்பாட்டை குந்தா கிழக்கு ஒன்றிய செயலாளர் வசந்தராஜன் செய்திருந்தார். பிரச்சாரத்தில் ஏராளமான கழக நிர்வாகிகள் ஆர்வத்துடன் பங்கேற்று அதிமுக அரசின் சாதனைகளையும் திமுக அரசின் அவலங்களையும் மக்களுக்கு எடுத்துரைத்தனர். தொடர்ந்து 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. சென்னை மாநகராட்சியில் நடைபெற்ற பட்ஜெட் மீதான விவாதத்தில் அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்று உரையாற்றினர். பட்ஜெட் மீதான விவாதத்தில் மாநகராட்சியில் மொத்தமுள்ள 200 கவுன்சிலர்களில் 50 பேர் கூட பங்கேற்கவில்லை. கூட்டத்துக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய 7வது வார்டு உறுப்பினர் கார்த்திக், சென்னை மாநகராட்சியின் 5 ஆண்டு செயல்பாடுகளில் ஊழலில் மட்டுமே 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று இருப்பதாகவும் மற்ற அனைத்திலும் 0 மதிப்பெண்களையே பெற்று இருப்பதாக சாடினார். மக்களை முட்டாளாக்குறதுக்காக பல திட்டங்களை இவங்க வெறும் பேப்பரில் மட்டும்தான் அறிவிக்கிறாங்க. அதே மாதிரி சென்னை வாசிகளுக்கு ரொம்ப மிகப்பெரிய தகவலை தெரிவிச்சுக்கிறேன். இந்த அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் 2300 கோடி வரி வசூலில் மட்டும் இந்த மாநகராட்சி பொருளாதாரத்தை ஈட்டியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ மக்களோட வரி பணத்தை கூட்டியிருக்கிறது மட்டுமே இந்த மாநகராட்சி செஞ்சுருக்க சாதனையாக இருக்குது. திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் அருகே அதிமுக சார்பில் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. அழுவிடை தாங்கி, வடமணப்பாக்கம், மோரணம், பூத்தேரி புள்ளவாக்கத்தில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட அதிமுக செயலாளர் தூசி.கே. மோகன், முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான முக்கூர் சுப்பிரமணியன் பங்கேற்று திமுக அரசின் அவலங்களையும் அதிமுக அரசின் சாதனைகளையும் 10 முத்தான தேர்தல் வாக்குறுதிகளையும் எடுத்துக் கூறி பிரசுரங்களை வழங்கி பிரச்சாரம் மேற்கொண்டனர். வெம்பாக்கம் மேற்கு ஒன்றிய செயலாளர் வயலூர் ராமநாதன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் பகுதியில் உள்ள பள்ளி வாசலில் அதிமுகவினர் இஸ்லாமியர்களுக்கு ரமலான் காலண்டரை வழங்கும் பிரச்சார நிகழ்ச்சி மத்திய பகுதி கழகத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்றது. தாம்பரம் சண்முகம் சாலையில் உள்ள ஜும்மா பள்ளி வாசலில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளரும் அதிமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிட்லப்பாக்கம் சா ராஜேந்திரன் கழக நிர்வாகிகளுடன் இஸ்லாமியர்களுக்கு ரமலான் நோன்பு காலண்டரை வழங்கி அதிமுக ஆட்சியின் சாதனைகளை எடுத்துக் கூறியும் திமுகவின் அவலங்களை விளக்கியும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதி 13 லட்சம் ரூபாயில் புதிதாக கட்டப்பட உள்ள நியாய விலை கட்டிடத்திற்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கே.ஏ. பாண்டியன் பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டி பணியை துவக்கி வைத்தார். அண்ணாமலை நகரில் அப்பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று தங்கள் கோரிக்கையை நிறைவேற்றியதற்காக அதிமுக சட்டமன்ற உறுப்பினருக்கு தங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். அடிக்கல் நாட்டு விழாவில் அதிமுக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர்.
தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தொகுதிக்குட்பட்ட பன்னீர் ஆதரவாளர்கள் ஏராளமானோர் அதிமுகவில் இணைந்தனர். கடமலை மயிலை ஒன்றியத்தைச் சேர்ந்த பன்னீர் ஆதரவாளர்கள் ஏராளமானோர் தேனி கிழக்கு மாவட்ட செயலாளர் முருக்கோடை ராமர் முன்னிலையில் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். அதிமுகவில் இணைந்தவர்களுக்கு கழக துண்டு அணிவித்து அதிமுக மாவட்ட செயலாளர் முருக்கோடை ராமர் வரவேற்றார். வடக்கு ஒன்றிய செயலாளர் செந்தட்டி கால ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் சோலை ராஜ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் கம்பத்தில் பன்னீர் ஆதரவாளர்கள் தங்கள் கூடாரத்தை காலி செய்து தாய் கழகத்தில் இணைந்தனர். கம்பத்தில் பன்னீர் ஆதரவாளரான வடக்கு நகர் செயலாளர் ஜெகதீஷ், தெற்கு நகர் செயலாளர் செந்தில்குமார் ஆகியோர் தலைமையில் கம்பம் நகர வார்டு செயலாளர்கள், நகர பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் என சுமார் 50க்கும் மேற்பட்டோர் கழக அமைப்பு செயலாளரும் தேனி மேற்கு மாவட்ட கழக செயலாளருமான STK ஜக்கையன் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். அவர்கள் அனைவருக்கும் கழக துண்டு அணிவித்து அமைப்பு செயலாளர் வரவேற்றார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். புரட்சித் தலைவியின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவது குறித்தும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் குறித்தும் கழக அமைப்புசாரா ஓட்டுநர்கள் அணி, மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் கழக அமைப்புசாரா ஓட்டுநர்கள் அணி மாநில செயலாளர் சங்கர் தாஸ் தலைமையில் நடைபெற்றது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள புரட்சித் தலைவர் MGR மாளிகையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக அதிமுக முன்னாள் அமைச்சரும் கழக மகளிர் அணி செயலாளருமான ப. வளர்மதி, அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் கமலக்கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினர். மேலும் கூட்டத்தில் தேர்தல் பணிகளை வலுப்படுத்தும் வகையில் 5 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் அதிமுக சார்பில் புரட்சி தலைவியின் பிறந்தநாள் விழா ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மதுராந்தகம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல், புரட்சி தலைவியின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவது குறித்து கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். மேலும் அதிமுக கிளை கழக நிர்வாகிகளுக்கு பரிசு பொருட்களை அவர் வழங்கினார். மதுராந்தகம் தெற்கு ஒன்றிய செயலாளர் முதுகரை கார்த்திகேயன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.